ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபிஸ் ஹோம். லாஸ்ட் டைம் போட்ட மாடி தோட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இன்றைக்கி வீடியோவில் மாடி தோட்டத்தில் மண் கலவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு பார்க்கலாம் வாங்க. தோட்டத்திலேருந்து நல்ல செம்மண் கிடச்சிது. உங்களுக்கு இந்த மாதிரி செம்மண் இருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து மண்புழு உரம். இது நாங்கள் வெளியே கடையில் தான் வாங்கினோம். இந்த மாதிரி நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இது கோகோபைட் 5 கிலோ. நாங்கள் இது அமேசானில் ஆர்டர் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டில் போட்டு தண்ணியில் நனைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இது கிட்டத்தட்ட அந்த 5 கிலோ ஒரு சாக்கே ஆயிடுச்சு. இது வேப்ப புண்ணாக்கு. இது செடியில் வேர்ப்புழு உழுகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மண் கலவை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பாண்டில் மண்புழு உரம் எடுத்துக்கலாம். அதே பாண்டில் ஒரு பாண்டில் செம்மண் எடுத்துக்கிறோம். மண் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா மாடியில் வைக்கும் போது வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். மண்புழு உரம், கோகோபைட் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க அப்படின்னா வெயிட் அவ்வளோவா இருக்காது. இந்த மாதிரி கட்டியாக இருக்கிறத உடச்சிக்கலாம். ஒரு பாண்டில் கோகோபைட் சேர்த்துக்கலாம். வேப்ப புண்ணாக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேர்ப்புழு செடிக்கு வராமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இதை சேர்க்குறோம். ஒரு கைப்பிடி அளவு உயிர் உரம் சேர்த்துக்கலாம். இது அசோஸ்பைரில்லம். இது செடி நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி கரண்டி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மண்வெட்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மண்வெட்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ மண் கலவை ரெடி ஆகிடுச்சு. இது 18x18 க்ரோ பேக்கு. பெரிய செடி வைக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் இந்த க்ரோ பேக் வாங்கியிருக்கிறோம். இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நம்ம எலுமிச்சஞ்செடி வைக்கலான்ட்டு இருக்கோம். அதனால் இந்த பெரிய பேக் எடுத்திருக்கோம். சின்ன சின்ன செடி, கீரை, தக்காளி, மிளகாய் அதெல்லாம் வைக்கிறதுக்கு சின்ன பாட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் கவரை பிரிச்சுட்டு அப்படியே உள்ள வச்சிடலாம். நல்லா மண்ணெல்லாம் சுற்றி சேர்த்து விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலுமிச்சஞ்செடி வச்சாச்சு. தண்ணி ஊற்ற ஊற்ற இந்த மண் கொஞ்சம் கீழே இறங்கிடும். எக்ஸஸாக மண் நம்ம ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இதில் சேர்த்துற மாதிரி இருக்கும். மேலே மறுபடியும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டில் வச்சுருக்கிற செடியெல்லாம் பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சது மஞ்சளில் வச்சோம். பாருங்கள், ஓரளவுக்கு வந்திருக்கு. இதிலெல்லாம் நாங்கள் கீரை, தக்காளி, சின்ன செடியெல்லாம் வைக்கலான்ட்ருக்கோம். இதில் செடி அவர் இன்றைக்கி விதை ஊண்டுறோம். இதே மாதிரி தக்காளி, மிளகாய் இந்த மாதிரி விதை எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம போட்டுடலாம். மாடி தோட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.